அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 3 வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 1. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரூல்ஸ். ஃபஸ்ட் ஒன், a power m into a power n equal to a power m plus n. Second one, a power m divide a power n equal to a power m minus n. அதாவது ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அதாவது வந்து பேஸ் வந்து சேமாக இருந்து இன்டூவில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வந்து இன்பிட்வீனில் வந்து உனக்கு பெருக்கல் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பவர்ஸை வந்து ஆட் பண்ணோம். அதை வந்து ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ஒன், பேஸ் வந்து சேமாக இருந்து இன்பிட்வீனில் வந்து டிவைட் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், பவர்ஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ உனக்கு பேஸ்னா என்ன, பவர்னா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா. ஸோ பேஸ் அப்படிங்கிறது கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதான் வந்து நம்ம பேஸ்ன்னு சொல்லுவீங்க. மேலே இருக்கிறது வந்து அடுக்கு, தமிழ் வந்து அடுக்குன்னு சொல்லுவீங்க, அது வந்து பவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ரூல், a power m the whole power n equal to a power mn. அதாவது ஒரு பேஸ் பவருக்கு பவர் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பவர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ அதான் வந்து தேர்ட் ரூல். என்ன தேர்ட் ரூல் என்ன, a power m the whole power n equal to a power mn. பவர்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும். ஃபோர்த் ஒன், ab the whole power n. அதாவது வந்து பேஸ் வந்து இந்த இடத்துல வந்து என்னவா இருக்குது, இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் பவர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏக்கும் என் தான் அதாவது வந்து பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. அப்போ வந்து ஏக்கு பவர் n இன்ட்டு பிக்கு பவர் வந்து n. அப்போ ஏ பவர் n பி பவர் n அப்படிங்கிறது ஃபோர்த் ரூல். ஃபிஃப்த் ஒன், ஏ பவர் n டிவைடு பி பவர் n. அதாவது வந்து பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து டிவைடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோம், ஏ பை பி த ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏ பை பி த ஹோல் பவர் n. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், ஏ பவர் 0 ஈக்குவல் டு 1. a power 0 equal to 1 அப்படின்னா anything power 0, எந்த நம்பர் இருந்தாலும் சரி பவரில் வந்து 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 1. ஃபார் எக்ஸாம்பிள் e power 0 1, 30,000 பவர் 0 ஈக்குவல் டு 1. எவ்வளோ பெரிய வேல்யூஸாக இருந்தாலும் பவரில் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 1. செவன்த் ஒன், nth ரூட் ஆஃப் a ஈக்குவல் டு a பவர் 1 by n. a பவர் 1 by n. நெக்ஸ்ட் எயித்து ஒன், a பவர் மைனஸ் m. அதாவது a பவரில் வந்து மைனஸில் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by a பவர் m. அதை வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம், 1 டிவைட் a பவர் m. ஸோ தான் வந்து 8 ரூல்ஸ். ஸோ இது ஓரியன்டாக தான் வந்து இந்த வீடியோஸில் நம்ம வந்து சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லிசன் த எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு சம், 81 whole power 3.6 into 9 the power 2.7 divide 81 whole power 4.2 into 3 power 1. ஸோ நீங்கள் எப்படி இதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு இந்த கொஸ்டின்லேயே ஒரு க்ளூ இருக்கும். என்ன அப்படின்னா பேஸ் வந்து எது வந்து சின்ன நம்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பேஸ்னால் என்ன, கீழே இருக்கக்கூடிய நம்பர், பவர்னா தான் மேலே இருக்கக்கூடியது இல்லையா. இப்போ பேஸ் அப்படிங்கிறப்ப என்ன கொடுத்துக்கலாம், 81 9 3. அப்போ இதில் எது வந்து வேல்யூஸ் வந்து சின்னதாக இருக்குது 3. அப்போ நீ ஒவ்வொன்றும் என்ன பண்ணோம் அப்படின்னா 3 வர மாதிரி உன்னுடைய பேஸ் மட்டத்தை வந்து என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ நீ 81 என்ன கொண்டு வரணும், 3 பவர் வரணும். அந்த மாதிரி நீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க, 81 எப்படி எழுதலாம், 3 3s are 9, 9 3s are not 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 81. அப்போ 3 பவர் 4, 3 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 81. அப்போ நீ 81 எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 3 பவர் 4 த ஹோல் பவர் கொஸ்டின் இருக்கக்கூடிய 3.6 வந்து அப்படியே தான் இருக்கும். இன்ட்டு 9 எப்படி எழுதிக்கலாம், 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், பவர் 2.7 டிவைட் 81 again 3 பவர் 4 the whole power 4.2 into 3 power 1. இப்போ பவருக்கு ஒரு பவர் இருக்கா, அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணி பவர்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், 3 பவர் 4 into 3.6 14.4 into 3 பவர் 2 into 2.7 5.4 divide 3 பவர் 4 into 4.2 16.8 into 3 பவர் 1. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள்,
பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, என்னவா இருக்குது, இன்ட்டு சிம்பிள் இன்ஃபினிட்டியில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், நியூமரேட்டரில் பவர்ஸை வந்து ஆட் பண்ணணும். அப்போ 3 பவர் 14 + 4 + 5.4 டிவைட் 3 பவர் 16.8 + 1. அப்போ ஆட் பண்ணி என்ன கிடைக்கும், 3 பவர் 19.8 டிவைட் 3 பவர் 17.8. இப்போ வந்து பேஸ் வந்து சேமாக இருக்குது, டிவைடில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், பவர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் பேஜ் நம்பர் 2ல் பாருங்கள், 3 பவர் 19.8 மைனஸ் 17.8 which is equal to 3 power 19.8 ல 17.8 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2. அப்போ 3 பவர் 2. 3 பவர் 2 ஓட வேல்யூ என்ன, 9. that's all first sum. செகண்ட் ஒன் பாருங்க, 5 ஸ்கொயர்ட் இன்ட்டு 5 பவர் 3. இப்போ என்னவா இருக்குது, பேஸ் வந்து சேமாக இருக்குது, இன் பிட்வீனில் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. அப்போ பவர்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு 5 பவர் 2 + 3 5 பவர் 2 + 3 5 5 பவர் 5. நெக்ஸ்ட் தேர்ட் சம், 5 பவர் 3 டிவைடு 5 பவர் 2 டிவைடில் இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணணும், பவர் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண. அப்போ 5 பவர் 3 - 2 3 - 2 5 பவர் 1 5 பவர் 1ஓட வேல்யூ 5. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம், 5 பவர் 2 the whole power 3. பவருக்கு பவர் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், 5 பவர் 2 3s are 6 5 பவர் 6. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், 5 பவர் 2 the whole power 3 the whole power 4. பவருக்கு பவர், அதுக்கு எகெயின் பவர். அப்போ என்ன பண்ண, பவர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ண. அப்போ 5 பவர் 2 3s are 6 6 4s are 24. ஸோ ஆன்சர் இஸ் 5 பவர் 24. சிக்ஸ்த் சம், 5 × 4 the whole power 3. அதாவது வந்து இப்போ தெரியுதா இந்த ஃபோர்த் ரூல், அதாவது வந்து பேஸ் வந்து நாட் சேம் ஈக்குவலாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பவரை பிரித்து எழுதணும். அப்போ 5 பவர் 3 × 4 பவர் 3. 5 பவர் 3ஓட வேல்யூ 125. 4 பவர் 3ஓட வேல்யூ 64. அப்போ 125 × 64 என்ன கிடைக்கும், மல்டிபிள் பண்ணி போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 3 பாருங்க, 7th ஒன், 5 பவர் 2 டிவைடு 4 பவர் 2. அப்போ எப்படி எழுதலாம், 5/4 the whole power 2 சேர்த்து எழுதிக்கலாம். லாவை யூஸ் பண்ணி 5/4 whole power 2. அடுத்தது 8th ஒன் பாருங்க, எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ 1. அப்போ 50 பவர் 0 = 1, 500 பவர் 0 = 1, 1 பவர் 0 = 1, 30,000 power 0 = 1, e power 0 = 1. Next 9th sum, -2 the whole power -4 into -2 the whole power -3 which is equal to எப்படி எழுதிக்கலாம், நம்ம a power -m = என்னலாம் யூஸ் பண்ணோம், 1/a power m எழுதணும். அப்போ 1 divide -2 whole power 4 into 1 divide -2 power 3 which is equal to 1 divide 2 பவர். இப்போ பேஸ் சேமாக இருக்குல்ல, இன்பிட்வீனில் இன்ட்டு சிம்பிள். அப்போ என்ன பண்ணிக்கலாம், பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -2 அப்படிங்கிறது உன்னுடைய பேஸ். அப்போ -2 whole power 4 + 3. அப்போ 1 divide -2 whole power 4 3 ஆட் பண்ணிங்கன்னா 7. அப்போ 1 divide -2 power 7. அப்போ எப்படி எழுதிக்கலாம், அது -2 whole power -7. பேஜ் நம்பர் 4 10th sum, -5 whole power 3 into -5 whole power -3. அது எப்படி எழுதுவீங்க இப்போ, அதாவது வந்து பவர்ஸ் வந்து சேம்லாம் இருக்குது, இன்பிட்வீனில் இன்ட்டு சிம்பிள். அப்போ பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ண. அப்போ -5 whole power 3 -3 இல்லையா, +3 -3 0 ஆயிரு. அப்போ -5 power 0 1. 11th sum, -3 whole power 5 divide -3 whole power 2. இப்போ எப்படி ஆன்சர் கிடைக்கும், பேஸ் வந்து சேமாக இருக்குது, இன்பிட்வீனில் டிவைட் சிம்பிள். அப்போ நம்ம பவர்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணோம். அப்போ -3 whole power 5 - 2 -3 whole power 3 -3 whole power 3 என்ன மீனிங், -3 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ண. அப்போ -3 × -3 × -3 -3 +9 +9 × -3 -27. ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து -27. 12th sum, -7 whole power 100 divide -7 whole power 98. இப்போ என்ன கிடைக்கும், -7 whole power 100 -98. அப்போ -7 whole power 2. -7 whole power 2னா -7 × -7. ஸோ ஒரு ஆன்சர் வந்து +49. நெக்ஸ்ட் 13th sum, 3 power 5 divide 3 power 8 whole power 5 into 3 power -5. அப்போ என்னது, 3 power 5 divide 3 power 8 whole power 5 into 3 power -5. அதாவது வந்து பேஸ் சேமாக இருக்குது, ஃபஸ்ட்டு டிவைடில் இருக்குது. அப்போ டிவைட்னா சப்ராக்ட்
பண்ணீங்கன்னா கிடைக்கும் 3 power 5 minus 8 minus 3. அப்போ 3 power minus 3 the whole power 5 into 3 power minus 5. minus 3 into 5 என்ன கிடைக்கும் minus 15. அப்போ 3 power minus 15 into 3 power minus 5. இப்போ பேஸ் வந்து சேமாக இருக்குது, பவர்ஸ் வந்து எதில் என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம். அப்போ minus 15 minus 5 அப்போ என்ன கிடைக்கும் 3 power minus 20. ஸோ 14th sum 3 power 4 into 5 by 3 whole power 4. அப்போ 3 power 4 into 5 by 3 the whole power 4 என்ன பண்ணிக்கலாம் 5 power 4 divide 3 power 4 பிரிச்சு எழுதிக்கலாம். அப்போ நியூமரேட்டர் இருக்கிற 3 power 4 டினாமினேட்டர் இருக்கிற 3 power 4 கேன்சல் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக உனக்கு எது மட்டும் பேலன்ஸாக இருக்கும் நியூமரேட்டர் கூடிய 5 power 4 மட்டும் பேலன்ஸாக இருக்குது. அப்போ உன்னோட ஆன்சர் வந்து 5 power 4. நெக்ஸ்ட் 15th sum -7 whole power x plus 2 into -7 whole power 5 which is equal to -7 whole power 10. Find the value of x. என்ன கண்டுபிடிக்கணும் வேல்யூ ஆஃப் x என்ன கண்டுபிடிக்கணும் ஈஸி தான். இப்போ வந்து எல்லாமே உனக்கு பேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ நீ ரைட் சைடு என்ன பண்ணணும் அதாவது வந்து லெஃப்ட் சைடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பவர்ஸை வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணி கிடைக்கும் -7 x plus 2 plus 5 equal to -7 whole power 10. அப்போ வந்து மறுபடியும் அகெயின் வந்து ரெண்டு சைடு வந்து பேஸ் ஈக்குவலாக இருக்கிறங்காட்டி பவர்ஸை மட்டும் எடுத்து கால்குலேஷன் போடுங்க. அப்போ x plus 2 plus 5 equal to 10. அப்போ x plus 2 plus 5 வேல்யூ 7. அப்போ x plus 7 equal to 10. x equal to 10 plus 7 இந்த பக்கம் பொசிஷன் கிடைக்கும் நம்மளுக்கு -7. அப்போ x equal to 3. பேஜ் நம்பர் 6 பாருங்க 1 divide 2 the whole power 3. அதாவது வந்து ரெண்டுக்கு சேர்ந்து பவர் 1 தான் கொடுத்துருங்க. அப்போ என்ன மீனிங் நியூமரேட்டருக்கு பவர் பிரிக்கணும் டினாமினேட்டருக்கு பவர் பிரிக்கணும். அப்போ 1 cube divided 2 cube 1 cubeோட வேல்யூ 1 divide 2 cubeனா 2 into 2 into 2 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 2 2s are 4 4 2s are 8. ஸோ ஆன்சர் வந்து 1/8. 17th sum 2 by 5 whole power 4 into 5 by 2 whole power minus 2. இப்போ இந்த minus 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ் 2 வர மாதிரி சேஞ்ச் பண்ண என்ன பண்ணும் ரெசிப்ரோக்கல் ஆயிருமா. அப்போ அதான் ஃபஸ்ட் ஸ்டெப் 2 by 5 the whole power 4 into 5 by 2 அப்படின்னா மாதிரி 2 by 5 whole power 2. இப்போ ரெண்டு சேமாக இருக்குது. அப்படி என்ன பண்ணிக்கலாம் பவர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 2 power 4 divide 5 power 4 into 2 power 2 divide 5 power 2. நீ டேரெக்டாகவே போட்டினாலும் ஓகே 2 by 5 whole power 4 plus 2 2 power 6 divide 5 power 6 2 power 6ஓட வேல்யூ 64 5 power 6ஓட வேல்யூ வந்து 15,625. நெக்ஸ்ட் 18th sum 4 by 5 whole power 2 divide 4 by 5 whole power minus 3. 4 by 5 whole power minus 2. அப்போ என்னவா மாறிடும் 5 by 4 whole power 2 மாறிடும் divide 5 by 4 whole power 3 மாறிடும். இப்போ வந்து ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணிக்கலாம் பவர்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படி போட்டிங்கனாலும் சரி பவர்ஸை பிரித்து எழுதுகிற லா யூஸ் பண்ணி போட்டிங்கனாலும் என்ன கிடைக்கும் 5 power 2 divide 4 power 2 divide 5 power 3 divide 4 power 3. அப்போ என்ன கிடைக்கும் 5 power 2 divide 4 power 2 into 4 power 3 divide 5 by 3. கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் என்ன தான் இருக்குது 4 by 5 தான் இருக்கும். இந்த மெத்தட்லையும் போடலாம். இல்லை ஈஸியாக நீங்கள் வந்து என்னது பேஸ் வந்து சேமாக இருக்குது இன்பிட்வீனில் டிவைட் இருக்கிறங்காட்டி என்ன பண்ணிக்கலாம் பவர்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்குன்னா 5 by 4 whole power 2 minus 3 கிடைக்கும். அப்போ 5 by 4 whole power minus 1 minus 1னா என்ன பண்ணணும் பவர்ஸை ரெசிப்ரோக்கல் ஃபார்மேட்டில் எழுதணும் பேஸை இல்லையா. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் 5 by 4ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 4 by 5 கிடச்சிடும். டேரெக்டாக படிங்கனாலும் சரி இந்த மாதிரி நம்ம லாஸை யூஸ் பண்ணி போட்டாலும் சரி. நெக்ஸ்ட் 19th one 2 power minus 1 plus 3 power minus 1 divide 6 power minus 1. எல்லாமே பவரில் வந்து என்ன இருக்குன்னா -1 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் 1 by 2 2 power minus 1 எப்படி எழுதலாம் 1 by 2 plus 3 power minus 1 எப்படி எழுதலாம் 1 by 3 divide 6 power minus 1 எப்படி எழுதலாம் 1 by 6. யூ டேக் எல்சிஎம் இல்லையா நார்மலாக நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்த்து இல்லையா. அதாவது வந்து இன்பிட்வீனில் ப்ளஸ் இருந்து உன்னுடைய டினாமினேட்டர் வந்து நாட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா யூ டேக் என்னது எல்சிஎம். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 3 is 3 plus 1 2 is 2 divide 3 2s are 6 divide 1 by 6 3 2 ஆட் பண்ணிங்கன்னா 5 by 6 divide 1 by 6 இன்பிட்வீனில் டிவைடுக்கு பதிலாக இன்ட்டு போட்டிங்க அப்படின்னா 1 by 6ஓட ரெசிப்ரோக்கல் 6 by 1. அப்போ நியூமேட்டர் கூடிய 6 டினாமினேட்டர் கூடிய 6 கேன்சல் ஆன ரிமைனிங் என்னதான் இருக்கும் 5. நெக்ஸ்ட் 20 பாருங்கள் 2 power 2x minus 1 divide 2 power x plus 2 which is equal to 4.
ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து பேஸ் சேமாக இருக்குது, பவர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், பேஸ் சேமாக இருக்குது, இன்பிட்வீனில் பை, தட் மீன்ஸ் டிவைட் சிம்பிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், பவர்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணோம். அப்போ 2 power 2x minus 1 minus ஆஃப் கீழே இருக்கிறது என்ன, x plus 2 which is equal to 4ஐ எப்படி பிரித்து எழுதலாம், ஏன்னா இந்த பக்கம் 2 பவர்னு இருக்குது. அப்போ 4 நம்ம என்னவா கொண்டு வரணும், 2 பவர் வர மாதிரி கொண்டு வரணும். அப்போ 4ஐ எப்படி எழுதலாம், 2 power 2ன்னு எழுதலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2x minus 1, இந்த மைனஸ் இன்சைடு உள்ளே கொடுத்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 power 2. இப்போ ரெண்டு சைடு எல்ஹெச்எஸ் சைடோ ஆர்ஹெச்எஸ் சைடோ பேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ நம்ம எதை மட்டும் எடுத்து கால்குலேஷன் போட்டால் போதும், பவர்ஸை மட்டும் எடுத்து கால்குலேஷன் போடணும். அப்போ என்ன கிடைக்கும், 2 power x minus 3 equal to 2 power 2. That means x minus 3 equal to 2, x equal to 2. இந்த minus 3 இந்த பக்கம் வந்தா plus 3. அப்போ x equal to 5. ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8, 21. 5 power 5 into 5 power minus 4 into 5 power x divide 5 power 12 which is equal to 5 power minus 5. Find the value of x. x என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்போ நம்ம லாஸை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நியூமரேட்டரில் பேஸ் வந்து சேமாக இருக்குது, இன்பிட்வீனில் வந்து இன்ட்டு சிம்பிள் இருக்குது. அப்போ பவர்ஸை நம்ம என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணோம். அப்போ 5 power 5 minus 4 plus x divide 5 power 12 equal to, இந்த சைடு என்ன இருக்குது, எல்ஹெச்எஸ் சைடு, எல்ஹெச்எஸ் சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் சைடு வந்து 5 power minus 5. அப்போ என்ன கிடைக்கும், 5 power minus 5 5 minus 4 வந்து 1 plus x divide 5 power 12 equal to 5 power minus x. இப்போ டிவைட் இருக்கு இல்லையா, பவர்ஸ் என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம். அப்போ 5 power 1 plus x minus 12 equal to 5 power minus 5. இப்போ 1ஐயும் minus 12ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா minus 11. அப்போ 5 power x minus 11 equal to 5 power minus 5. எல்ஹெச்எஸ் சைடோ ஆர்ஹெச்எஸ் சைடோ பேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ நம்ம பவர்ஸ் மட்டும் எடுத்து கால்குலேஷன் போட்டால் போதும். அப்போ x minus 11 equal to minus 5, x equal to minus 5 plus 11. Therefore x equal to minus 5 plus 11 கான ஆன்சர் plus 6. So next question 22. 5 power 0 plus 6 power minus 1 into 3 power 2. 5 power 0, anything power 0 வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், லாஸ் படி என்னது 1 plus 6 power minus 1 எப்படி எழுதலாம், லாஸ் யூஸ் பண்ணி, அதாவது a power minus m equal to 1 divide a power m அப்படிங்கிற லாவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 power minus 1 எப்படி எழுதலாம், 1/6 எழுதலாம், into 3 squared வேல்யூ 9. again நம்ம என்ன பண்ணோம், இந்த bracket இருக்கக்கூடிய 1 plus 1/6 கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, you take LCM. அப்போ 1 into 6, 6 plus 1 divide 6 into 9. அப்போ 6 plus 1 7/6 into 9. 6ஐயும் நியூமரேட்டருக்கு கூடிய 9ஐயும் டினாமினேட்டர் கூடிய 6ஐயும் கேன்சல் பண்ணுங்கள் தேர்ட் டேபிள் யூஸ் பண்ணி. 3 3s are 9, 2 3s are 6. அப்போ ரிமைனிங் 7 3s are 21 divide 2. பேஜ் நம்பர் 8. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 9. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 23. சிம்பிளிஃபை பாருங்கள். 3 power 3 the whole power minus 2 into 2 power 3 whole power minus 2 divide 2 power 4 the whole power minus 2 into 3 power minus 4 into 4 power minus 2. ஸோ லிசன் பண்ணுங்க, ஈஸி தான், பவருக்கு பவர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் எப்படி என்ன பண்ண, பவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், 3 power 3 2s are minus 6 into 2 power 3 2s are minus 6 divided 2 power 4 2s are minus 8 into 3 power minus 4 into 4 power minus 2. இந்த 4 power அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பாருங்கள் 3 2ன்னு இருக்குது, 4 கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டரில் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 நம்ம என்ன கொண்டு வரணும், 2 பவராக கொண்டு வரணும். அப்போ எப்படி எழுதலாம், 2 power 2 the whole power minus 2 கிடைக்கும் இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது -4 மேலே போகிறப்ப என்னவா மாறிடும், +4ஆக மாறிடும். ஸோ லிசன் பண்ணுங்கள், அடுத்த ஸ்டெப்பில் 3 power நியூமரேட்டர் கூடிய 3 power -6 into 2 power -6 அப்படியே தான் இருக்கும். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2 power -8 மேலே போச்சு அப்படின்னா 2 power +8ஆக மாறிடும். ஓகேவாம்மா. இன்ட்டு 3 power -4 டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 3 power -4 மேலே போச்சு அப்படின்னா 3 power +4 கிடைக்கும். எகெயின் டினாமினேட்டரில் 2 power -4 இருக்கும். ஸோ அது மேலே போச்சுன்னா என்ன ஆயிடும், 2 power +4ஆக மாறிடும். ஓகேவா. அப்போ இப்போ லிசன் பண்ணுங்கள், லைக் டேர்ம்ஸ் அரேஞ்ச் பண்ணும். லைக் டேர்ம்ஸ்னால் ஒரே மாதிரி இருக்கிறத பக்கத்தில் எழுதிக்கணும், அதான் லைக் டேர்ம்ஸ் இல்லையா. அப்போ 3 power -6ஐயோ 3 power 4ஐயும் பக்கத்தில் எழுதிக்கிங்க. இன்ட்டு 2 power -6 இன்ட்டு 2 power 8 இன்ட்டு 2 power 4. ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 3 power பேஸ் சேம் ஆக்கிறத மட்டும் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள்.
3 power minus 6 plus 4 in between into 2 power minus 6 plus 8 plus 4 அப்போ 3 power என்ன கிடைச்சிருக்கு minus 2 into 2 power 6 3 power minus 2 into 2 power 6 அந்த 2 power 6 அப்படியே தான் இருக்கும் 3 power minus 2 கீழே வந்துச்சு அப்படின்னா 3 power plus 2 மாறிடும் அப்போ 2 power 6 ஓட வேல்யூ 64 2 6 times multiple பண்ணும் 2 into 2 into 2 into 2 அப்படின்னு சொல்லி நம்ம 6 times multiple பண்ணுறப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் 64 divide 3 ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 9 அப்போ 64 9th டேபிளை டிவைட் பண்ணிங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஆன்சர் கிடைக்கும் என்ன ஆன்சர் அப்படின்னா 1 into 7/9 that's all 23 next 24 if 7/12 whole power minus 4 into 7/12 whole power 3x equal to 7/12 whole power 5 இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ஸில் இந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருப்பாங்க தென் find the value of x நான் கேர்ஃபுல் லிசன் பண்ணுங்க ஈஸி தான் பேஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது இல்லையா 7 divide 12 whole power minus 4 into 7 divide 12 whole power 3x equal to 7 divide 12 whole power 5 ஸோ இந்த சைட் பாருங்கள் 7 divide 12 whole power பேஸ் ரெண்டு சேமாக இருக்குது அப்போ பவர்ஸ் என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா இன்பிட்வீனில் இன்டூ சிம்பிள் இருக்கிறங்காட்டி என்ன பண்ணிக்கணும் பவர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்போ என்ன கிடைக்கும் பேஜ் நம்பர் 10 minus 4 பவர்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோமா minus 4 plus 3x equal to மேலே பவர் என்ன வருது 5 பவர்ஸை மட்டும் எடுத்திருக்கோம் இல்லையா அப்போ 3x equal to 5 minus 4 the side வந்துச்சுனா plus 4 அப்போ 3x equal to 9 x equal to 9 divide 3 3 ஆல cancel பண்ணிங்கன்னா 3 times அப்போ x equal to 3 next question 25 2 power 2x minus 1 divide 2 power x plus 2 equal to 4 then find the value of x so same இதே மாதிரி இல்லையா so 2 power போன சம் போட்டு இல்லையா அதே மாதிரி தான் வரும் 2 power 2x minus 1 divide 2 power x plus 2 equal to 4 என்ன பண்ணோம் பவர் வந்து 2 வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் ஏன்னா கொஸ்டினில் பவர் 2 தான் இருக்குது பேஸில் வந்து 2 தான் இருக்குது ஸோ அப்போ இந்த 4 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் பேஸ் வந்து 2 வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்போ 4 எப்படி எழுதலாம் 2 power 2ன்னு எழுதலாம் அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 power அதாவது பேஸ் சேமாக இருக்குது இன்பிட்வீனில் டிவைட் சிம்பிள் காட்டி பவர்ஸ் என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 power 2x minus 1 minus x plus 2 equal to 2 வரும் இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு 2x minus 1 minus x minus 2 equal to 2 அதாவது வந்து ரெண்டு பேஸில் வந்து 2 இருக்கிறங்காட்டி நான் 2 வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே என்ன பண்ணியிருக்கேன் சப்ராக்ஷன் காட்டியிருக்கேன் பவர்ஸ்க்கு சப்ராக்ஷன் காட்டி இந்த சைடு வந்து ஆர்கச்சர் சைடு என்ன பண்ணிட்டேன் 2 வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அதாவது பேஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன தான் கிடைக்கும் பவர் மட்டும் தான் வரும் கீழே பேஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நம்ம பவர் மட்டும் எடுத்து கால்குலேஷன் போடலாம் இல்லையா ஸோ அந்த ரூலை நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ என்ன கிடைக்கும் 2x minus 1 minus x minus 2 equal to 2 கிடைக்கும் 2x வந்து 1x சப்ராக்ட் பண்ணிங்கன்னா x minus 1 minus 2 minus 3 equal to 2 அப்போ x equal to 2 அப்படியே தான் இருக்கும் minus 3 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா plus 3 அப்போ x equal to 5 லாஸ்ட் உனக்கு ஆன்சர் வந்து x equal to 5ன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லாஸை யூஸ் பண்ணி அதாவது வந்து அடுக்குனா என்ன பவர்ஸ் தமிழில் வந்து பவர்ஸை யூஸ் பண்ணி பேஸ் அண்ட் பவர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஸ்டினில் அதை யூஸ் பண்ணி வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு 25 சம்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ